லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணதில ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பிரியாணி அதிகமா பண்ணிட்டேன். அப்புறம் என்ன 1 வாரம் அதையே வச்சு சாப்பிட வேண்டியதா அப்படி சொல்லிட்டாங்க. நல்லா இருக்க சாப்பாடையே நம்மளால கன்டினியூஸா சாப்பிட முடியாது. நான் பண்ணது வேற டேஸ்ட் சுமாரா தான் இருந்துச்சு. அத நான் எப்படி கன்டினியூஸா சாப்பிடுவேன்? அதனால நான் ஒரு 2 டைம்ஸ் தான் சாப்பிட்டேன். 2 வேள தான் சாப்பிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குடுத்துட்டு, மீதி ரொம்பவே நெறையா வேஸ்ட் பண்ணிட்டேன் ஃபுட்டு. எனக்கே கில்ட்டா தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணேன்? எப்படி இருந்தாலும் அது வேஸ்ட்டா தான் போகும். நான் கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து காரக்குழம்பு வச்சேன் பம்ப்கின் போட்டு. இது வந்து என்னோட ஸ்பெஷல் ரெசிபி. ஆனால் எப்பவுமே சூப்பரா வைப்பேன். இந்த தடவை வந்து டேஸ்ட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டா. செம்பா தான் சொன்னா நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு. ஏன்டி நல்லா இல்லைன்னா புளிப்பா இருக்குது அப்படின்னு. அப்புறம் புளிக்குழம்பு புளிப்பா இல்லாமல் எப்படிடா இருக்கும் அப்படின்னு. புளிப்பா இருந்துச்சா அதனால் அவருக்கு பிடிக்கலையா. நான் வந்து பம்ப்கின் போட்டு கொண்டைக்கடலை போட்டு புளிக்குழம்பு வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்தி கூட. அதனால் அதை வச்சேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை பண்ணேன். லாஸ்ட் டைம் நான் முருங்கைக்கீரை பண்ணும்போது உப்பு எக்ஸஸாக போட்டேன். இந்த தடவை முருங்கைக்கீரை சூப்பரா பண்ணியிருந்தேன். நான் என் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ஹெல்தியும் கூட இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி ரெடிமேட்ல அதை அப்படியே எடுத்து பண்ணிக்கிட்டு, நான் அந்த காரக்குழம்புக்கு தொட்டு சாப்பிட்டேன். தட் இஸ் ஃபார் தி டாட்டா.